குட் மார்னிங் ஆல். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? எஸ், நிறைய பேர் இருக்கீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு 2 பேரும் ஸ்ட்ரைக்கு, ஒருத்தவங்க ட்ரைனிங் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருங்க. சூப்பர். எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். கட்டாயமா பயனுள்ளதா இருக்கும். எல்லாரும் இது பண்ணிக்கிங்க. இது நல்ல விஷயம் தான். ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ரைட், ஆரம்பிச்சு. All right. ஓகே, தெரியுதா பாருங்க. கிளாஸ் நம்பர் 33ல இருந்து 33க்கு போறோம். பிப்ரவரி 33ல நிறைய விஷயம் பண்ணோம். குறிப்பா இந்த இதுதான் நல்லா பாத்தீங்கன்னா 30 வார்த்தை வரையிலும் நம்ம சொன்னோம். இப்ப ஏகப்பட்ட வாக்கியங்கள் உருவாக்க போறதுக்கு இதுதான் ஞாபகம் இருக்குதா? பிப்ரவரி 16. ஓகே, அதுல கொண்டு வந்தோம். தனித்தனியா பிரிச்சோம். 5 வார்த்தை போட்டோம் எல்லாத்துலயும். ஸோ இப்படிதான் கொண்டு வந்தோம். நம்ம கொண்டு வந்துட்டு நல்லா பாத்தீங்கன்னா ப்ரொபோசல் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி அப்படியே கொண்டு போனோம். ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த 20 வார்த்தை அவ்வளவு முக்கியம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம முக்கியமா ஒரு விஷயம் நம்ம கத்துக்க போறோம். இந்த வேர்பு வர்றப்ப அத வாக்கியத்துல உடனே நம்ம அமைக்கணும். பொதுவா அதுதான் மெயினா பண்ணணும். இப்ப பாருங்க, லுக்குன்னு இருக்கு. நான் ஒரு இது எடுக்கிறேன். ஐ, இப்ப நான் இதுல போடுறேன். இந்த இடம் மட்டும் எடுக்கிறேன். இதை அப்படியே எடுக்கிறேன். 20 கிளாஸ் 34க்கு போறேன். இங்கதான் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு பர்டிகுலர் இது எடுக்கிறேன். இங்க பாருங்க, லுக்குன்னு வந்தா ஒரு வார்த்தை வரும். லுக்குன்னு வந்தா ஒரு அர்த்தம் வரும். யாருக்கா சொல்ல முடியுமா? இது லுக் ஆன் வராது. லுக்குன்னு வந்தா லுக் அட் நோட் பண்ணிக்கிங்க. லுக்குன்னு வந்தா அட்டுன்னு பார்க்கணும். அது வந்து போடணும். இப்ப நார்மலா எதுக்காக இது சொல்றாங்கன்னா, நீங்க மொத்தம் கூத்து படிச்சுக்கணும். இப்ப பாருங்க, சீன்னு இருக்குல்ல. இப்ப பாருங்க, இங்க சி, இங்க நான் போடுறேன். நீங்க பாருங்க, see you. See you பார்க்கிறேன். I see you னா பின்னாடி பாக்குறேன். இப்ப என்னன்னா, இதோட நம்ம எப்படி இணைக்க முடியும்னு பார்க்கணும். கம் ஹியர், இங்கே வா. நம்ம பேசுறப்ப இது எல்லாமே சொல்லுவோம். இந்த மாதிரி வாக்கியங்களை தான் இந்த 2 வார்த்தை 3 வார்த்தையை உடனே கத்துக்கணும். Think about it. அத பத்தி யோசி. Think about it. நீங்க எழுதிக்கீங்க. நீங்க எழுதிக்கீங்க, சொல்றேன் நான் என்னன்னு. ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வினைச்சொல்லு நீங்க ஏகப்பட்டது யோசிக்கலாம். ஆனா டெய்லி நம்ம என்ன யூஸ் பண்றோங்கிறது பார்க்கணும். இப்ப நோ இருக்கா? ஐ நோ திஸ்.
என்ன சொல்றீங்க? ஐ நோ திஸ். இது எனக்கு தெரியும். அப்படிதானே? அவ்வளவு ஐ நோ திஸ் எழுதிக்கிங்க. நீங்க தமிழ்லயும் எழுதிக்கணும். ஐ நோ திஸ் எழுதுங்க. இது எனக்கு தெரியும். இது எனக்கு தெரியும். எழுதுங்க. நீங்க எழுதுறதுக்காக இது பண்றேன். இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து அழகா அதை முடிச்சோட படிச்சு காட்டணும். இது மாதிரி வர்றது வந்து எப்படி படிப்பீங்கன்னு எனக்கு தெரியணும். ஃபைண்ட் பாருங்க. ஃபைண்ட்னா ஃபைண்ட் அவுட். கண்டுபிடிங்க. இப்போ ஃபைண்டோட வர்றப்ப ஃபைண்ட் அவுட். நமக்கு தெரியல, கண்டுபிடிங்க அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட். ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்க போட்டு பார்க்கணும். அது என்னன்னு ஒவ்வொரு வேர்புக்குள்ளேயும் அவ்வளவு திங்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஃபைண்ட் அவுட் எழுதிங்க. அப்புறம் குயிக்கா பண்ணணும் நீங்க. இப்ப இந்த யூஸ் இருக்குல்ல, இப்ப யார்கிட்டயாவது கேட்கறதுன்னா இப்ப பாருங்க, மரியாதையா கேட்கறதுன்னா ரொம்ப குட் ஐ யூஸ் திஸ். இத நான் இப்ப சொல்லுங்க என்ன அர்த்தம்? குட் ஐ யூஸ் திஸ். நான் இதை தயவு செஞ்சு இதை நான் பயன்படுத்திக்க முடியுமா? சோ இங்கதான் குட் ஐ யூஸ் திஸ். இங்க பாருங்க, அப்படியே அந்த குட்டுக்கு யூஸ் பண்றாங்க, இங்க யூஸுக்கும் யூஸ் பண்றாங்க. குட் ஐ யூஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க. இது வந்து ஜெனரலா நம்ம நிறைய கத்துக்கிட்டதை உடனே அப்ளை பண்றோம். எழுதிக்கிங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு வேர்பையும் விட போறது 100 வேர்பையும் திருப்பி திருப்பி கொண்டு வர போறோம். நல்லா பாத்துங்க. அவ்வளவு ஈஸியா ஒரு வேர்பை விட்டுற முடியாது. இப்ப 100 வேர்ப்லயே உங்களுக்கு கம்ப்ளீட் இங்கிலீஷ் புரிஞ்சிடும். இந்த வாண்ட் இருக்கு இல்லையா, பாருங்க ரொம்ப கேஷுவலா சொல்லுவாரு. வாட் டு யூ வாண்ட்? எல்லாரும் எப்பயும் பேசுற ஒரு விஷயம். கடைக்கு போனாலும் சொல்லுங்க. What do you want? நல்லா பாருங்க. What do you want? என்ன தமிழ்ல எழுதுங்க. இது தமிழ்ல எழுதுங்க. What do you want? உனக்கு என்ன வேண்டும்? What do you want? இப்ப கடைக்கு போனாலும் கடைக்காரர் தான் கேட்பாரு. இப்ப பாருங்க, will அவ்வளவு முக்கியமானது, நம்ம அடிக்கடி பார்த்தது. I will come there. வெரி குட். நான் அங்கே வருவேன். என்ன அருமையா சொன்னாப்ல பாருங்க. நான் அங்கே. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆட் பண்றோம். தேருங்கிற ஒரு வார்த்தை, அங்கே, தேருங்கிறது அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்ன, அது மாதிரி வார்த்தைகள் என்னன்னு. இப்ப பாருங்க, ஐ நோ போட்டோம் இல்லையா, ஐ நோ திஸ், எனக்கு தெரியும். இப்ப ஒன்னே ஒண்ணு போட்டு அதை ஆட் பண்ண போறோம். அங்க போய் ஐ நோ திஸ் கம்ப்ளீட்லி. வா, எனக்கு அது முழுமையாக தெரிகிறது. வா, சூப்பர். சொன்னது யாரு? லோகேஷ். அருமை. இப்படிதான் கொண்டு வர போறோம் எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் ஒரு வாக்கியம் எடுக்க போறோம். எல்லாரும் பயன்படுத்துற வாக்கியம்.
எழுதிக்கிங்க. முழுவதுமா எனக்கு தெரியும். டேக் இருக்குது. he தே போடுங்க. டேக் அப்படியே இருக்கட்டும். தே டேக் இட் from here. இதுக்கு யாராவது தமிழ்ல சொல்ல முடியுமா? இல்ல, நல்லா பாருங்க. அங்கிருந்து அதை எடுக்கிறார்கள். அவர்கள் அதை அங்கிருந்து எடுக்கிறார். எங்க அப்பா, தமிழும் ஆங்கிலமும் எப்படி அமைப்பு ரீதியா மாறுது பாருங்க. அவர்கள் அதை அங்கிருந்து எடுக்கிறார்கள். அந்த எடுக்கிறார்கள கடைசி போட்டுறாங்க வேர்ப. அவ்வளவு முக்கியமான விஷயத்த கடைசியா இருக்கு தமிழ்ல. அது ரொம்ப முன்னாடி இருக்கு ஆங்கிலத்துல. நீங்க தமிழ் எழுதுறப்ப பார்த்து எழுதணும். அதனாலதான் ஒண்ணு லிஸ்ட் பண்றேன். நீங்க பார்த்து எழுதணும். நீங்க எழுதுங்க. அடுத்தது நம்ம சொல்லுவோம். நம்ம திருப்பி ஒவ்வொரு இதுக்கும் வருவோம். ஏன்னா இது ஒண்ணு 5 இது பண்ணோம். 5 ஃபார்மா போட்டோம். அடுத்தது இப்ப நம்ம இது பார்த்தோம். திருப்பி முதல் கிளாஸ்க்கு போனோம்னா ஃபுல்லா லிஸ்ட் பண்ணிடுவோம். இதை விடக்கூடாது. ஏன்னா இதை அப்படியே கொண்டு போயிட்டு இது நல்லா பாத்துக்கோங்க. 21 to 30 வரணும். நான் இதை மட்டும் தனியா எடுக்க போறேன். இப்ப நான் அதுல ஒண்ணு மட்டும் ஆட் பண்ண போறேன். எப்பொழுதும் இல்லாத ஒரு விஷயம். கிவ் இருக்கா? 21 கிவ்னா தெரியுமா? எழுதிக்கிங்க. கொடுக்கிறதா எழுதுங்க. I give it to him. One more time. இல்ல, எனக்கு அது சரியா காதுல விடல. கொஞ்சம் விடுது, கொஞ்சம் விடல. இன்னொரு வாட்டி சொல்லு லோகேஷ். இன்னொரு வாட்டி சொல்லு. நான் அதை அவனுக்கு கொடுக்கிறேன். ஒரு கைத்தட்டு கொடுங்க அவனுக்கு. லோகேஷ் தானே? நான் அதை எப்படி பாருங்க. நான் அதை அவனுக்கு கொடுக்கிறேன். அப்படியே மாறுது பாருங்க. ஆனா அது இங்கிலீஷ்ல ஐ கிவ் இட் டு ஹிம் தான் கொடுக்கணும். குட் லோகேஷ், குட். சோ நீ உட்காந்துக்கோ, நம்ம பாத்துக்கலாம். ஐ கிவ் இட் டு ஹிம். இந்த ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் போறோம். இப்ப பாருங்க, ஐ கிவ் இட் டு ஹிம். நான் அதை அவனுக்கு கொடுக்கிறேன். இது திருப்பி அவன் he gives it to me.
அவன் அதை எனக்கு கொடுக்கிறான். சொன்னது யாரு? நல்லா பாத்துங்க. ஒண்ணு பாத்துக்கோ, ஒண்ணு பாக்கலாம். கிவ்வுக்கு நான் என்னன்னு போட்டிருக்கேன் பாருங்க. நார்மலா இப்படியே நிப்பாட்டுவோம். அதோட சேர்த்து ஒரு ப்ரொபோசிஷனை சேர்த்து போட்டிருக்கேன். இப்படிதான் நீங்க லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க 22 எடுக்கிறேன். டெல் தமிழ்ல எழுதணும். நீங்க டெல் என்ன? இது எழுதிக்கிங்க. தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் எழுதுங்க. இப்ப அவன்கிட்ட சொல்லு. அவன்கிட்ட சொல்லு. தெல்கும்னு போடணும். நான் எழுதுங்க எழுதுங்க. தெல்கும் அவன்கிட்ட சொல்லு. இல்ல, இந்த இடத்துல அவனிடம்ங்கிறது ஹிந்துதான். அவர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் 3ல அவனுக்குன்னாலும் ஹிம்முதான், அவனிடம்னாலும் ஹிம்முதான். பார்க்கலாம். கிளாஸ் 33ல அது போட்டிருப்போம். அது ஆக்சுவலா கொண்டு வந்திருப்போம். பாத்தீங்களா? அவனிடம்னாலும் ஹிம்முதான், அவனைனாலும் ஹிம்முதான். செல்லும் இது வந்து அடிக்கடி பிரயோகிக்கிறது, அடிக்கடி பயன்படுத்துறது. இதெல்லாம் விட்டுறவே கூடாது. அப்படியே கொத்தா லேர்ன் பண்ணிக்கணும். டெல்லுமே டெல்லும். இப்ப டெல்லர் அவளிடம் சொல்லு. அவ்வளவுதான். இது விடக்கூடாது. நான் லோகேஷ் பாப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். லோகேஷ் வந்து இங்கிலீஷ்ல பெரிய ஆள் ஆக போறாப்புல. அவங்க மாரி பண்ணும். சரியா? அந்த இங்கிலீஷுக்காகவே அவ்வளவு வேலை கிடைக்க போகுது. செல்லும் செல்ல டெல்லஸ். யார் சொல்லுவா? டெல்லஸ். எங்களிடம் சொல். I will tell you. I'll tell you. நான் உன்னிடம் சொல்வேன். எழுதிக்கிங்க. டைம் எடுத்து எழுதிக்கிங்க. திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகள் தான் வரும். அது வந்து வந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க. இது பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நீங்க பேச போறீங்க, எழுத போறீங்க. அவர்கள் எங்களிடம் சொல்வார்கள். இதேதான் ரொட்டேட் பண்ண போறோம். ஆனா இன்னைக்கு வந்து அத்தனை வேர்பை வச்சு இது பண்ணுவோம். திருப்பி திருப்பி கொண்டு வர போறோம். வேர்பை மாத்துவோம், சப்ஜெக்டை மாத்துவோம், ஆப்ஜெக்டை மாத்துவோம். ஆனா அடிப்படை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா எது வேணாலும் சொல்லலாம். நீங்க எழுதிக்கிங்க. அடுத்த வகுப்புக்கு போகலாம். அருமையா எழுதிட்டீங்கன்னு சொல்லணும் எனக்கு. அப்பதான் நேரத்தை விரயம் பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் நானு. இது அற்புதமான வார்த்தை. ஏன்னா இது ஆங்கிலத்தோட சிக்கலை தோலுரிச்சு காட்டுற வார்த்தை தான் இது. ஒர்க். இது ஆங்கிலத்தோட சிக்கலை அப்படியே வெளிக்காட்டும். இதுதான் பார்க்க போறோம். கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்ப பாருங்க, இங்க வேர்ப்ல வருதா? ஐ ஒர்க் எவ்ரிடே. யாராவது பதில் சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்?
நான் தினமும் வேலை செய்கிறேன். எழுதுங்க. ஓகே அப்ப ரெடி. எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா சொல்லணும். நான் ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிறேன். குயிக்கா எழுதணும். ஐ ஒர்க் டெய்லி பண்ணலாம் இல்லையா? அவ்வளவுதான். இத வந்து நீங்க ஐ ஒர்க் டெய்லின்னு போட்டுக்கலாம். ஐ ஒர்க் டெய்லி பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே தான். ஒரே மீனிங் தான். இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். நாளை நான் வேலை செய்வேன். கரெக்டா சொல்லணும். ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க. ஏன் சொன்னாதானே? I will work tomorrow. வெரி குட், வெரி குட், வெரி குட். இது யார்? அர்ஜுனா? லோகேஷ். லோகேஷ். I will work tomorrow. Very good. I will work tomorrow. இப்ப நான் வேலைக்கு பேருந்தில் போகிறேன். நான் வேலைக்கு பேருந்தில் போகிறேன். நீங்க என்ன பண்ணணும் தெரியுதா? இதுதான் முக்கியம் லோகேஷ். I go to work in bus. இப்ப பாரு, I go to work by bus. அது மட்டும் போட்டுக்கணும். இன்னும் அருமையா கொண்டு வந்த பாரு, அருமையா கொண்டு வந்த பாரு. லோகேஷ்க்கு இன்னொரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. கோவை முன்னாடி போட்டு வேலைக்கு, இந்த வேலை இருக்கு இல்லையா, இந்த வேலை வந்து அது வந்து வினை சொல்லா இல்ல பெயர் சொல்லா இருக்கு. இதுதான் பார்க்க போறோம். லோகேஷ் நீ உட்காரு, நான் உனக்கு சொல்றேன். வெரி குட் லோகேஷ். இப்ப இந்த ஒர்க்குங்கிறது வேற, இந்த ஒர்க்குங்கிறது வேற. அதை பத்தி நம்ம பேசுவோம். சோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. ஒர்க் அது எப்படி இதாகும் நமக்கு தெரியும். ஒர்க்குன்னு மாறும். நம்ம பார்த்தோம் நேத்தி. ரைட்டா? அடுத்த ஃபார்மும் ஒர்க்குடு தான். அடுத்தது ஒர்க்கிங், அடுத்தது ஒர்க்ஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? இன்னைக்கு ஆறாவது மட்டும் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். 2 3 4 5 ஆறாவது மட்டும் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுதான் ஒர்க். அது பேரும் ஒர்க் தான். இந்த ஒர்க் வேற, இந்த ஒர்க் வேற. எப்படி இந்த ஒர்க் வேறையோ, இந்த ஒர்க் வேறையோ, இது வேற. சரியா? இத பின்னாடி ஒவ்வொரு கிளாஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போதைக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஆறாவதுல ஒர்க்குன்னு வரும், ஒர்க்கிங். இதுக்கு பேரு பெயர் சொல், நவுன்னு எழுதிக்கங்க. பெயர் சொல் எழுதிக்கங்க. இதை மட்டும் இன்னைக்கு எழுதிக்கங்க. ஒரி பண்ண வேணாம். நான் வந்து இது என்னடா அது திருப்பி ஒர்க்க போடுறாரு, திருப்பி ஒர்க்கிங் நம்ம போட்டதே போடுறாருன்னு. அப்படி இல்லை. 2ல ஒர்க்குடுனா செய்தே, வேலை செய்தேன்னு இருக்கு. அதே ஒர்க்குடு வேலை செய்து அப்படிங்கிறது. இப்ப ரெண்டும் ஒரே ஸ்பெல்லிங், மீனிங் மாறுது இல்லையா? அதே மாதிரி அந்த 6ல போட்டுக்க ஒர்க்குக்கும் கீழே 6லயே போட்டுக்க ஒர்க்கிங்கும் வேற வேற மீனிங் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மீனிங்கை இப்ப சொல்லிடுறேன். சொல்றப்பதான் உங்களுக்கு புரியும். இது V1 verb 1. சோ அந்த ஃபங்க்ஷனே மாதிரி தான். verb 2 V1 V2 போடுறோம். V3 V4 அவ்வளவுதான். V6 வந்து நவுனா கன்வெர்ட் மாறும். நவுனா அது வியா போட வேண்டாம். இது வியா போட வேண்டாம். வெறும் 6 போட்டுங்க. ஏன்னா இது நவுனு. இதை மட்டும் எழுதிக்கிங்க. வேலை செய்கிறேன். இந்த ஒரே ஒரு இது மட்டும் எழுதிக்கிங்க. வேலை செய்கிறேன். இந்த ஒர்க் போட்டு ஒர்க். அடுத்தது வேலை செய்தேன். இது வந்து வேலை செய்து எழுதிக்கிங்க. வேலை செய்து எழுதிக்கிங்க. அதுக்குதான் டைம் கொடுக்குற பாருங்க. டைம் கொடுக்குற பாருங்க. வேலை செய்து.
வேலை செய்து கொண்டு. இது வேலை செய்து கொண்டு அருமை பாருங்க V4 verb 4. வேலை செய்கிறான் செய்கிறாள் செய்வது. வேலை செய்கிறான் மட்டும் ஒரே ஒரு இது போடுங்க. வேலை செய்கிறான். இங்கதான் நான் சொல்ல போறேன். இதை சொல்லி முடிங்க. இந்த ஒர்க்ஸ் முடிங்க. செய்கிறான் வேலை செய்கிறான் வேலை செய்கிறாள் வேலை செய்கிறது. இப்ப இந்த ஒர்க் வந்து வேலை வேலை பார்த்து எழுதிக்கீங்க. வேலை. இந்த ஒர்க்கிங் வந்து வேலை செய்தல். வேலை செய்தல். வேலை செய்தல் நல்லா பாத்துங்க. வேலை செய்தல். வேலை செய்தல். இந்த ஒர்க்ஸ் வந்து வேலைகள். வேலைகள். ஆறுன்னு வரும்போது நம்ம இங்க முன்னாடி சொன்ன மாதிரி வேலை செய்கிறேன்னு சொல்லாம என்ன பண்ணுவோம்? வெறும் வேலை. அது வாக்கியத்தில் அனுப்பும்போது தெரியும். நல்லா பாத்துங்க. இது ஏன் இது சொல்றேன்னு, இந்த ஒர்க் வேற இந்த ஒர்க் வேற, இந்த ஒர்க்கிங் வேற இந்த ஒர்க்கிங் வேற, இந்த ஒர்க்ஸ் வேற இந்த ஒர்க்ஸ் வேற. புரியுதாப்பா? அது உங்களுக்கு நல்லா புரியும் தம்பி. 2 3 வித்தியாசப்படுது இல்லையா ஒரே மீனிங்ல? ஆமா புரியும். 4ல உள்ள ஒர்க்கிங்கும் 6ல உள்ள ஒர்க்கிங்கும் வேற வேற. வெரி குட் வெரி குட் வெரி குட். இது வந்து அடுத்த கிளாஸ்ல இந்த வேர்புக்கே திருப்பி வந்து என்ன பண்ண போறோம்? இதுக்கு ஒரு வாக்கியம், 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 இதுக்கு ஒரு அப்படி வைக்கிறப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கு அப்படின்னு. இந்த தமிழ் அர்த்தம் மட்டும் நல்லா பார்த்துங்க. வேலை, வேலை செய்தல், வேலைகள். சரியா? இது மட்டும் இப்ப பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஒர்க்ல வந்து ஓரளவு இது பண்ணோம். ஐ கோ டு ஒர்க் இருக்கு இல்லையா? இந்த ஒர்க் வந்து 6 ஒர்க். 6. இந்த ஒர்க் வந்து 1 கிடையாது. 6. எங்க போறேன்? வேலைக்கு போறேன். வேலைக்கு. வேலை இக்கு பாருங்க. இந்த இது வேலை. வேலை இக்கு நான் போகிறேன். நான் பேருந்தில். சோ பேருந்தில்ங்கிறது பை போடணும். பை வந்து இந்த இடத்துல பேருந்தில் போகிறேன். நாள் இல்ல வரும். இன்னும் போட்டக்கூடாது. ஓகே. இப்ப இதை முடிச்சிட்டீங்கன்னாக்கா, இதை முடிச்சுட்டாக்கா நான் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க போறது வந்து அடுத்த வேர்பு பாருங்க. மே. நம்ம முன்னாடி பார்த்தாலும் இப்ப கத்துக்கிட்டதோட இணைக்க போறோம். மேனா என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப பாருங்க. இத அப்படியே கொண்டு வாங்க. He may give it to, நான் ஆட் பண்றேன் பாருங்க, to me. யாரா ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்லணும். தமிழ் நீங்க தமிழ்ல புரிஞ்சுக்கிறீங்க, அப்பதான் எனக்கு தெரியும். யாரா ஒரு ஆள் எனக்கு இந்த கேமரா முன்னாடி வந்து சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னொரு வாட்டி. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இப்ப கலக்குறாப்புல இந்த பையன். வெரி குட். இன்னொரு வாட்டி தமிழ்ல சொல்லு. இன்னொரு வாட்டி தமிழ்ல சொல்லு. அவன் நல்லா பாருங்க எல்லாரும். அவன் அங்க நிக்கிறப்பே பாருங்க. அவன் எனக்கு அதை கொடுக்கலாம். வாவ், எப்படி எல்லாம் மாறுது பாருங்க தமிழ் ஆங்கிலமும். அவன் எனக்கு அதை கொடுக்கலாம். அவன் சூப்பர் சூப்பர். இது யார்? லோகேஷ் தானா? திருப்பி காதல் லோகேஷ் தானா? அது சொல்லுடா. Yes, I am Lokesh.
யூ ஆர் லோகேஷ், வெரி குட். இப்ப நீ நிக்கிறப்ப இன்னொன்னு கேக்குறேன். இதே மேல அவர்கள் அதை என்னிடமிருந்து எடுக்கலாம். அவர்கள் அதை என்னிடமிருந்து எடுக்கலாம். அதை என்னிடமிருந்து அப்படியே மைண்ட்லயே சொல்லு, மைண்ட்லயே போட்டு கரெக்டா சொல்லு. எடுக்கலாமா கொடுக்கலாமா? எடுக்கலாம். அவர்கள் They may take it from me. wow, they may take, அதான் கரெக்டானது. இட் நான் எல்லாத்தையும் மாத்திருக்கேன் பாருங்க, அருமையா மாத்தினேன் எல்லாத்தையும். நான் என்னென்ன மாத்திருக்கேன்னு பாருங்க. சப்ஜெக்ட மாத்தினேன், வேர்ப மாத்தினேன், ப்ரொபோசிஷனை மாத்தினேன். வாவ். சோ இப்ப பாருங்க, நீங்க இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான், ஆனா வேற காம்பினேஷன்ல வருது. குட் லோகேஷ், குட் ஜாப். Go and have a seat. Very good, very good. Go and have a seat. Very good. இவ்வளவுதான், இதுதான் நம்ம வேணுங்கிறது. ஆங்கிலம் பேசுறதுக்கு என்ன வேணும் பாருங்க, இதுக்கு பேர் ப்ரொனவுன். எழுதிக்கிங்க. ஆங்கிலம் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் என்ன வேணும்? ப்ரொனவுன் வேணும், கட்டாயமா தெரியணும். ரைட்? ப்ரொனவுன் வந்து எல்லாத்த விட ஆர்வம் வேணும். ரைட், ஆர்வம் வேணும் கட்டாயமா. ப்ரொனவுன் வேணும். இங்க பாருங்க, verb. இந்த verb தான் டென்சஸ். வேர்ப்ல டென்சஸ்ல கம்ப்ளீட்டா அந்த வேர்போட அமைப்பு தெரியணும். அப்புறம் ப்ரொபோசிஷன் நோட் பண்ணிக்கிங்க. இது எல்லாமும் ஏதோ ஒரு வகையில பார்த்தோம். ஆனா இப்ப ஒவ்வொரு வேர்புக்கும் நம்ம 2-3 வாக்கியம் நான் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்களா, இது ப்ரொனவுனா, இங்க பாருங்க இது ப்ரொனவுனா, இங்க பாருங்க இது ப்ரொனவுனா, இங்க பாருங்க இது ப்ரொனவுன். 3 ப்ரொனவுன் வந்திருக்கு ஒரு இதுல. ரைட்? இது டென்சஸ் போட்டுடலாமா? இது 2 டென்சஸா? ரெண்டுமே. இங்க பாருங்க இது ப்ரொபோசிஷன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். வச்சு பாட்டு போயிட்டே இருக்கணும். லேர்னிங் பண்ணாலே ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க கத்துக்கிட்டாலே ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கவனி. புரியுதா இல்லையா? என்ன சொன்னாங்க சொல்லு? They may take it from me. They என்ன சொல்லிருக்காங்க? pronoun. வேற என்ன pronoun இருக்குல்ல? அப்புறம் அதுல preposition எது? from to. tense காலத்தை எதுக்கு give னா என்ன அர்த்தம்? take னா என்ன tense? என்ன காலம்? நிகழ்காலம். என்னது? நிகழ்காலம். எடுக்கலாம். இது எப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம மாடல் வேர்ப்ல சொல்லிடலாம். இத பத்தி நம்ம பேசுவோம். மேங்கிறது ஒண்ணும் இல்ல. இத அப்படியே இங்க கொண்டு போறேன். இந்த மே இருக்கு இல்லையா, இத மட்டும் கொண்டு போறேன். இந்த மேவை தூக்கிட்டு நல்லா பாருங்க, அப்படியே வில்லு போடுறேன். வேற எதுவுமே மாத்த. ரைட்? இது வந்து இப்படியே இங்க கொண்டு போறேன். இந்த மேவை தூக்குற வில்ல போடுறேன். பாக்கியெல்லாம் அப்படியே இருக்கும். இப்ப அவன் இல்லையா, அதை எனக்கு கொடுக்கலாம். இங்க வந்து அவன் அதை எனக்கு, இது எப்படி கொடுப்பான்? அந்த இடம் தான் பாருங்க, அவ்வளவு முக்கியம். அது கொடுக்கலாம்னா கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கொடுப்பான்னா கட்டாயமா கொடுத்துருவான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம். புரியுதா பாரு? மேம்படா கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல கட்டாயம் கொடுக்கணும். புரியுதா? அதுதான் முக்கியம். அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையில அவ்வளவு மாறி போயிடுது. நான் கொடுப்பேன்னு சொன்னேன், நான் கொடுக்கலான்னு தான் சொன்னேனே தவிர கொடுப்பேன்னு சொல்லல அப்படிம்பாங்க. எழுதிக்கிங்க. சூப்பரான வார்த்தை, எழுதிக்கிங்க.
நீங்க ஓகேன்னு சொல்லணும்னு நான் ஆரம்பிப்பேன், ரொம்ப முக்கியம். டைம் ரொம்ப முக்கியம், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கணும். ஓகே, அடுத்தது இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பார்க்கணும். should இத வச்சு நம்ம முன்னாடி தெரிஞ்சாலும் புதுசா ஒண்ணு கத்துக்க போறோம். shouldனா என்ன? வேண்டும். அருமையா சொன்னாரு. இப்ப இப்படிதான் ஆரம்பிக்க போறேன். நம்ம முன்னாடி தெரிஞ்சது ஐ, இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் பள்ளிக்கு போக வேண்டும். I should I go. should. இப்ப உங்க பள்ளிக்கு ஸ்பெசிபிக்கா போகணும்னா I should go to the school. கேத்தனூர்ல உள்ள உங்க பள்ளிக்கு போகணும்னா நீங்க I could go to the school. மணி 8 மணி ஆச்சுப்பா, நான் 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா உங்க ஸ்கூலுக்கு. இப்ப everyone நல்லா நோட் பண்ணிக்கிங்க. everyone எல்லாரும், ஒத்தொத்தவங்களும், everyone பொதுவா போகணும்னா பள்ளிக்கு போகாம இருக்கக்கூடாது வாழ்க்கையிலங்கிறப்ப should go to school. ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலுக்கு போறப்ப சொல்றப்ப the school, சரியா? ஆனா எல்லாரும் பொதுவா பள்ளிக்கு செல்லணும்னு சொல்றப்ப ஸ்கூல். இது புரியுதா பாருங்க, தேவ தூக்கணும். everyone ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு வரணும்னா ஸ்கூல், நம்ம ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா the ஸ்கூல்னா எப்படி அவர் ஸ்கூலுக்கு, லோகேஷ் அவரோட ஸ்கூலுக்கு போறாரு காலையில அப்படின்னு. everyone should go to schoolனா எல்லாரும் பள்ளிக்கு செல்லணும், எல்லாரும் படிக்கணும். இப்ப பாருங்க, இந்த டூ ஸ்கூல் பண்ணிருக்கோம், இந்த தே எடுத்திருக்கோம், இது பண்ணிருக்கீங்க. இது இல்லாம இந்த ஷுட்டை வச்சு இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நான் கேள்வியை கேட்கறேன், நீங்க எழுதுங்க. அது everyone should go to school எழுதுங்க. அது நான் அங்கே போக வேண்டுமா? அங்கே போக வேண்டுமா? நான் அங்கே போக வேண்டுமா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. நான் அங்கே போக வேண்டுமா தமிழ் எழுதிங்க, அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே கொண்டு வாங்க. போக வேண்டுமா? யாராவது எப்படியாவது கொண்டு வர முடியுமா? யாருனாலும் சரி, பரவாயில்ல. யாராவது ஒருத்தவங்க சொல்லணும். அங்கே போக வேண்டும், அங்கே போக வேண்டும். I will should go there. இல்ல இப்ப வந்து I should go there இப்படி கொண்டு வாங்க. பேர் சொல்லுவோம், பேர் சொல்லு. பேரு I should go there போயிட்டு அங்கேருந்து கொண்டு வாங்க. I should go there என்ன பண்ணும்? இப்ப சொல்லு. யாரு? விஷால், நீ பேரு யாரு? விஷால், நீ இப்ப சொல்லு. இப்ப இத கேள்வியா மாத்தி இப்படி கொண்டு வந்து மைண்ட்ல இப்படி மாத்தினா ஈஸியா போயிடும். வில்லெல்லாம் போட்டக்கூடாது. அவ்வளவுதான். should அப்படியே வெளில எடுத்து இது உள்ள வச்சுக்கணும். இப்ப எனக்கு சொல்லு விசாரணி, நான் அங்கே போக வேண்டுமா? இப்ப சொல்லு, நான் இங்கே வர வேண்டுமா? விஷாலினி, நான் இங்கே வர வேண்டுமா? ஈஸியா கொண்டு வந்துடலாம். Should I come? Yes. Should I come here? அவ்வளவுதான். நான் வந்து இது பாருங்க, இதுக்கு பேர் தான் அட்வர்ப். இந்த தேர் இருக்குல்ல, எங்க போறேன், எங்க போறேன், எங்க போறேன்னு சொல்றோம் இல்லையா? இங்க நோட் பண்ணிங்க. விஷாலினி, குட் ஜாப். எங்க அப்படிங்கிறதுக்கு பதிலளிச்சா
அதுக்கு பேர் அட்வர்ப். நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் இன்னைக்கு முக்கியமா கத்துக்கிறோம். அப்படியே எடுத்து உள்ள போடுறோம். வேர் எங்க, அங்க, அங்க எங்க, அங்க, அந்த வேர் தான் தேர். அதோட பதில் தான் தேர். ஸோ எந்த கேள்விக்கு பதில் சொல்லுதோ அதுக்கு பேர் அட்வர்ப். கேள்வியும் அட்வர்ப் தான் பதில். எதுங்க அட்வர்ப்னா என்ன? வேர்பை ஆட் பண்ணுதான். வேர்பை கூட்டுதான். வேர்பை ஆட் பண்ணுதான். எழுதிக்கிங்க. வினை உரிச்சொல். அட்வர்ப்னா வினை உரிச்சொல். என்ன அருமை பாரு. தேர். should I come here? இந்த இடத்துல here. நான் இங்கே வர வேண்டுமா? நான் இங்க வரணுமா? should I come here? இப்ப தேர்னாலும் அட்வர்ப் தான், ஹியர்னாலும் அட்வர்ப். இது எதோட பண்பை குறிக்குது? இந்த கோவோட பண்பை குறிக்கிறது தான் இந்த தேர் இல்லையா? எங்க போறேன், அங்க போறேன். எங்க போறேன், அங்க போறேன். இதோட பண்பை குறிக்குதா? இதை குவாலிஃபை பண்ணுதா? இதை மாடிஃபை பண்ணுதா? இது அதனாலதான் இந்த வேர்பை மாடிஃபை பண்ண அட்வர்ப். இங்க எழுதிக்கிங்க. இது வேர்பு, இது அட்வர்ப். பிரமாதமா எழுதிக்கிங்க. இத என்ன அருமை பாருங்க. நான் டைம் கொடுக்குறேன். நீங்க எழுதுறதுக்கு தான். பார்த்து பார்த்து எழுதணும். என்னடா இது அட்வர்ப் என்னமோ சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த வயசுல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இந்த கம்மு பார்த்து கவனிங்க ஸ்கிரீனை. வேர்பு இங்க ஹியர் வந்து அட்வர்ப். வேர்புக்கு முன்னாடியே பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, முக்கியமானது பண்றேன். should அப்படியே வைங்க. ஐ அப்படியே வைங்க. கோவ அப்படியே வைங்க. தேர் அப்படியே வைங்க. அப்படியே கொஸ்டின் மார்க் போடுங்க. நல்லா பாருங்க. ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. நான் அங்கே போக வேண்டுமா? இப்ப நான் பாருங்க, அங்கே போக வேண்டுமா? நான் அங்கே உடனே போக வேண்டுமா? ஆகா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போடுற பாரு. பாருங்க, நான் அங்கே உடனே போக வேண்டுமா? இப்ப போடுங்க இங்க ஒரு வார்த்தை. நாங்க உடனே போகணுமா? நாங்க உடனே போகணுமா? வா, எழுதுங்க. இதுக்காக தான் சொன்னேன். அந்த சுண்ட கத்துக்கிறப்ப இதை கத்துக்க பாருங்க. போலாமா? சூன்னா எமர்ஜென்சி இல்ல. இந்த வாரம் அடுத்த வாரத்துல போற விரைவில். இது வந்து உடனே, விரைவில். இது இப்பயே அங்க ரொம்ப ஏதோ நடந்துட்டு இருக்கு. நான் உடனே அங்க போகணுமான்னு கேக்குறோம். இப்ப இது வந்து அட்வர்ப். சூன் வந்து டைம் எடுத்துக்கிறதுக்கு அட்வர்ப். இது நமக்கு தெரியும் அட்வர்ப். பாருங்க அந்த எப்படி அலங்கரிக்குது பாருங்க. இந்த கோவுங்கிற வேர்ப அலங்கரிக்குது பாருங்க. இதை வச்சுதான் அந்த உணர்வை சொல்றோம். இம்மிடியேட்டா அங்க போகணுமா? நம்ம இங்கிலீஷ்லயும் சொல்லுவோம். பாருங்க, நல்லா பாத்துங்க. இது எழுதிக்கிங்க. நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லணும். நான் வந்து அடுத்ததுக்கு போகணும். ரைட். இன்னைக்கு 10:30 வரைக்கும் வச்சுக்கலாமா சங்கரி? 10:30 ஓகேவா? அருமையான வார்த்தை. இதை வச்சு நிறைய கத்துக்க போறோம். காலுங்கிற விஷயத்த நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், கத்துருக்கோம். இந்த காலை மையப்படுத்தி பாருங்க.
நான் உன்னை கூப்பிட கால்னா கூப்பிடு. நான் உன்னை கூப்பிடவா? நான் உன்னை கூப்பிடவா? I call you. இன்னொரு வாட்டி. I call you. நான் உன்னை கூப்பிடவா? கேள்வி. I will call. நான் கூப்பிடவா? கொஸ்டினா கேட்கலாம். நான் கூப்பிட ஐ வில் கால். நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லல. நான் உன்னை கூப்பிடவா? அப்ப என்ன பண்ணணும்? I call. ஓ ஓ ஓ ஓ ஓ பாருங்க, இந்த வில்ல எடுங்க. will I call you? நான் கூப்பிடவா? இப்ப இந்த இடம் தான் இந்த வில்லு இருக்குல்ல, can I call you ன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை கூப்பிட முடியுமா? நான் உன்னை கூப்பிடலாமா? நான் உன்னை கூப்பிடலாமா? அது இல்ல, இப்ப நான் பிஸியா இருக்கேன், இப்ப நீ கூப்பிட வேண்டாம். can I call you? can I call you now? நான் உன்னை கூப்பிடவா? கூப்பிட முடியுமா இப்ப? can I call you now? இந்த பாருங்க, now வந்திருக்கு பாருங்க, பிரமாதமா வந்திருக்கு பாருங்க. இங்கதான் எழுதிக்கணும். இந்த நவுங்கிறது அட்வர்ப். இப்ப பாருங்க, வென்னு குறிக்குதா? வென் நல்லா பாருங்க, இங்க வேர் வந்துதா? வேறுனாலும் அட்வர்பு தான், வென்னுக்கு பதிலளித்தாலும் அட்வர்பு தான். பிரமாதமான விஷயம் அட்வர்ப். நீங்க வச்சது தவறில்லாம கொண்டு போயிடலாம். ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு உதறிடணும். அப்பதான் எங்க தப்பு இருக்குன்னு தெரியும். எழுதிக்கணும். நவுனாலும் அட்வர்ப். நவு எங்க வந்தாலும் அட்வர்ப். அப்ப இப்ப 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 அட்வர்பா? அப்ப 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 நல்லா பாருங்க, அட்வர்ப். அந்த காலத்தோட தன்மையை குறிச்சா அட்வர்ப். எங்க போறோம், எங்கே தன்மையை குறிச்சாலும் அட்வர்ப். பிரமாதம் போங்க. தேர், ஹியர், நவ், தென். இப்ப பாருங்க, நீ என்ன கூப்பிட்டியா? நீ என்ன கூப்பிட்டியா? எழுதிக்கிங்க. எழுதிட்டு ஒரு ஆள் வந்து சொல்லணும். எனக்கு சொல்ல முடியும், என்னால இங்கிலீஷ்ல பேச முடியும்னு ஒரு ஆள் உங்களுக்குள்ள ஒரு ஆள் ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஆள் ப்ரூவ் பண்ணிட்டா போதும், எல்லாருக்கும் வந்துடும். You call me. நீ என்ன கூப்பிட்டியா? கேமராவுக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லணும். இப்ப லொகேஷன் சொன்னாலும் பரவாயில்ல, யாராவது ஒரு ஆள் எனக்கு தெளிவா சொல்லணும். நீ என்ன கூப்பிட்டியா? முன்னாடி வந்து சொல்லுங்க. கேமரா முன்னாடி வந்து சொல்லுங்க. நீ என்ன கூப்பிட்டியா? நீ என்ன கூப்பிட்டியா? நீ என்ன கூப்பிட்டியா? You call me. இல்ல இல்ல, நீ என்ன கூப்பிட்டியா? இப்ப எப்படி வரும் நல்லா பாருங்க. யூ கால்டு மீனி கேள்வியில ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், பதில ஆரம்பிக்கிறது என்ன? லோகேஷ், யூ கால்டு மீ. இதை நான் கேள்வியா மாத்தினேன். டாட் வச்சு இது வந்து ஸ்டேட்மெண்டா உள்ள ஒரு விஷயத்த காலை ரெண்டா உடைக்கலாமா? ரெண்டா உடைச்சா நீ பாரு, நீ கரெக்டா எனக்கு சொல்லணும். ஒரே ஒரு முறையில தான் இதை சொல்ல முடியும். கால்ட ரெண்டா விட Did plus call. கால். ஓகே, இப்ப என்ன பண்ண போற? இப்ப யூ டிட் காலும் டாட்ல தான் இருக்கு, ஃபுல் ஸ்டாப்ல தான் இருக்கு. என்ன பண்ண போற? டெட்ட மட்டும் வெளில எடுக்கிற, யூ அப்படியே வச்சிருக்க. Did you call me? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இததான் நான் கேட்டேன். Did you call me? வேற எந்த வகையிலும் ஆங்கிலத்துல இதை சொல்லவே முடியாது. Did you call me? இப்ப லோகேஷ் அங்க நிக்கிறப்பயே ஒண்ணு கேட்டுருவோமா? நீ என்ன கூப்பிடுவியா? நீ என்ன கூப்பிடுவியா? Will you call me? Will you call me? அவ்வளவுதான். Will you? என்ன கூப்பிடுறியா? நீ என்ன கூப்பிடுறியா? Do you call me? எக்ஸலண்ட்.
இப்ப லாஸ்ட் இது நோட் பண்ணிக்கங்க. அருமை அருமை, நோட் பண்ணிக்கங்க. இத முடிச்சிட்டீங்கன்னா இப்ப நம்ம அடுத்ததுக்கு போனோம். அடுத்ததுக்கு போயிடலாமா? குயிக்கா போயிடலாமா? நல்லா பாருங்க. ட்ரை தமிழ்ல சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து முயற்சி செய்கிறேன். ட்ரைடு, அந்த ஒய் வந்து ஐ வந்து அந்த ஒய் வந்து ஐயா மாறும். ட்ரைடு ட்ரைடு ட்ரையிங் ட்ரைஸ். ஸோ இங்க வந்து ஆறாவது இடத்துல வந்து ட்ரை இருக்கும், ட்ரையிங் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஆறாவது இந்த இடத்துல கால் போட்டோமா? கால் வந்து போய் ரீவிசிட் பண்ணீங்கன்னா கால் கால்டு அதை யூஸ் பண்ணோம். ரெண்டா பிரிச்சோம். அதை யூஸ் பண்ணி கால்டு காலிங் கால்ஸ் அது ரெண்டா பிரிச்சோம். இந்த இடம் வந்து கால் காலிங். ஆறாவது கால்ஸ். எங்கப்பா, இதுதான் நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்காததை விட ஃபியூச்சர் கிளாஸ்ல இந்த காலையும் மாத்தி மாத்தி சொல்லுவோம். இந்த கால் வேற, இந்த கால் வேற, இந்த காலிங் வேற, இந்த காலிங் வேற, இந்த கால்ஸ் வேற, இந்த கால்ஸ் வேற, டோட்டலா வேற வேற இடத்துலதான் போய் உட்காருவது. ஸோ அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல பூந்து விளையாடலாம். இங்கிலீஷ்ல எந்த பாலை போட்டாலும் நீங்க சிக்ஸருக்கு தூக்கலாம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆறாவது தான் அப்படி புரிஞ்சுக்கணும். சொல்லு. ஆறாவது காலுக்கு மீனிங் கால் அழைப்பு. அழைப்பு காலிங். அழைத்தல் அழைத்தல். அழைப்புகள். கால்ஸ் வந்து அழைப்புகள். கால்ஸ் நாலு கால்ஸ் வந்திருக்கு. 4 கால்ஸ் வந்திருக்கு. 4 அழைப்புகள் வந்திருக்கு. So there was one call. ஒரே ஒரு கால் தான் வந்திருக்கு. Only one call has come. Only one call has come. The call. Calling your friends is good. Calling is good. Calling வந்து அழைத்தல். ஸோ இது வந்து அழைப்பு. காலிங் வந்து அழைத்தல். கால்ஸ் வந்து அழைப்புகள். கால்ஸ் வந்து அழைக்கிறான். காலிங் வந்து அழைத்து கொண்டு. அழைக்கிற கூப்பிட்டு கொண்டு. அழைத்து கொண்டு. அழைத்து. அழைத்தான். அழைக்கிறான். சூப்பர் சூப்பர், பிரமாதம். நீங்க வந்து அப்படி எழுதி எல்லாம் பண்றது. இந்த 6 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 5 ஃபோக்கஸ் பண்ணணும். 6 பண்ணிட்டு அப்புறம் 7 மட்டும் தனியா பண்ணலாம். 8 மட்டும் பண்ணலாம். மொத்தமே அவ்வளவுதான். 8 தான். பட் இந்த 6 வந்து அவ்வளவு முக்கியம். ஏன்னா இங்கேயும் பார்த்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த 6 உள்வாங்கிக்க முடியும். நீங்க 6 உள்ள வாங்கிட்டா 7, 8 உள்வாங்கிக்கலாம். பட் 6 உள்வாங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அது என்னங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா அந்த வாக்கியத்தை முழுசா கொண்டு போவோம். கொண்டு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இந்த இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுங்க. இன்னைக்கு அந்த 7, 8 இப்ப பார்க்கலாம். ட்ரை இப்ப பாருங்க. இதை யூஸ் பண்ணோம். நான் அவனை கூப்பிட முயற்சித்தேன். கூப்பிட அழைக்கன்னு போட்டாலும் ஒரு பிரச்சனை. நான் அவனை அழைக்க முயற்சித்தேன்.
யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? நான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். நான் இங்க போடுறேன், அவனை போடுறேன். அவனை ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. கூப்பிட கால் முயற்சித்தேன். ட்ரைடு, அந்த ட்ரைடை இங்க கொண்டு வாங்க. ஐ ட்ரைடு டு கால் him. பிரமாதம். இந்த டூக்கு அப்புறம் வர்ற கால் வந்து இந்த கால். எந்த கால்? இந்த ஃபர்ஸ்ட் கால். கூப்பிடுறது வேர்ப் கால், இந்த கால் இல்ல. இப்ப சொல்லுங்க, நான் அவனை கூப்பிட முயற்சிக்கிறேன். அவ்வளவுதான். இதையும் எழுதிங்க, தமிழையும் எழுதிங்க. இந்த ஒரு முக்கிய இந்த சேஞ்ச நம்ம உள்வாங்கிக்கிட்டோம். பழசுல சொன்னதுதான், பட் இப்ப திருப்பி இங்க லேர்ன் பண்ணணும். ஐ ட்ரை டு கால் him ட்ரை. எழுதுங்க, நான் அப்புறம் ஒரு சின்ன மாற்றத்தை சொல்றேன். குயிக்கா எழுதுங்க. 15 நிமிஷம் தான் இருக்குது. குயிக்கா எழுதுங்க. இப்ப நான் அடுத்தது சொல்றப்ப இது இன்னும் புரியும். அவன் என்னை கூப்பிட முயற்சிக்கிறான். கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் என்னை கூப்பிட முயற்சிக்கிறான். கரெக்டா சொல்லணும். அவன் என்னை, நல்லா பாருங்க, திருப்பி கூப்பிட முயற்சிக்கிறான். இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த எஸ் போடணுங்கிறது தான் முக்கியம். அதுக்காக தான் இங்க வருது. He tries to call me. ஏன்னா முயற்சிக்கிறான்னு தான் சொல்லணும். எழுதுங்க, நான் அடுத்தது வரேன். நீங்க எழுதுங்க, எழுதுங்க. நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்து மைண்ட்ல கொண்டு வந்தா எல்லா ரூலையும் அப்ளை பண்ணீங்க. ஓ, பேசிக்கா இந்த 2-3 ரூலை தான் திருப்பி திருப்பி அப்ளை பண்றாரு அவரு. அடிப்படையான எல்லா விதிகளையும் அப்ளை பண்ணணும். ஒரு விதி தப்பானாலும் வேற மாதிரி மீனிங் போயிடும். இப்ப சொல்லுங்க, அவன் என்னை கூப்பிட முயற்சித்தான். அவன் என்னை கூப்பிட முயற்சித்தான். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இது பாருங்க, நான் இதெல்லாம் அப்படியே தான் போட்டேன். அது இந்த இடம் தான் மெயின் வேர்பு. அந்த இடத்தான் மாத்திரம். பாருங்க, அந்த இடத்தான் மாத்திரம். பாக்கி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. இங்க நீயாவா அதெல்லாம் ஈஸியா மாத்திக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தை மாறாது. இங்க வார்த்தையும் மாறும். பாலும் பாக்குறோம், ட்ரையும் பாக்குறோம். இது எல்லாம் முக்கியமான வார்த்தை. பாத்தீங்களா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி கோர்த்து இருக்குன்னு பாத்தீங்களா? எழுதிக்கிங்க. முயற்சிக்கிறான், முயற்சித்தான், இது இது எல்லாமே போடலாம். இந்த ஐ ட்ரைடு இருக்குல்ல, இதை மட்டும் பன்னெண்டா போடலாம். I try to call him, I am trying to call him, I have tried to call him, I have been trying to call him. I tried to call him, I was trying to call him, I had tried to call him, I had been trying to call him. I will try to call him, I will be trying to call him, I will have tried to call him, I will have been trying to call him. Wow! ஒண்ணுத்துக்கு 12 போடலாம். அந்த 12ல ஒண்ணு தான் இது. இதுதான் நம்பர் 1. இது ஐ ட்ரைடு. நம்பர் 5. Wow! So இது வந்து அடுத்தது நம்ம மூவாவும் நம்ம திருப்பி வருவோம். அந்த 12ஆல ஈஸியா கொண்டு வந்துடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடிப்படையில இந்த 1, 5 எல்லாம் ஈஸியா ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. பாக்கி 12 ஒண்ணுமே இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இப்ப பாருங்க, ஆஸ்க். நல்லா பாத்துங்க. ஆஸ்க் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது. ஆஸ்க்னா என்ன? ஆஸ்க் கேளுக்கு 2 மீனிங் தமிழ்ல இல்லையா? ஒண்ணு வந்து கேட்கறது, இன்னொன்னு வந்து கேள்வி கேட்கறது. ஒண்ணு வந்து கவனமா கேட்கறது. ஆஸ்க்னா என்ன? எந்த கேளு, எந்த கேள்? 2 கேள்ல ஒரு கேள் தான் வரும். எந்த கேளு? நல்லா பாருங்க. ஆஸ்க். நல்லா பாத்துங்க. ஆஸ்க். ஆஸ்க் அப்புறம் ஆஸ்க். நல்லா பாத்துக்குங்க. ஆஸ்க்,
ஆஸ்கிங் ஒவ்வொரு இதுக்கும் போடுறோம் பாருங்க, அப்படியே போடணும். ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே போட்டு எழுதணும். அப்பதான் மைண்ட்ல போய் உட்காரும். இங்க பாருங்க, ஆஸ்க் கேள்வியில இருந்துதான் நவுனு நம்பர் 6. புதுசா நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் அத ஆஸ்கிங். ஆஸ்க்ஸ் என்னுடைய கேள்விகள். கேள்வி, கேள்வி கேட்டல், கேள்விகள். இப்பதான் இங்க பாக்குறப்ப ஆஸ்க்னா கேள்வி கேட்கிறேன், இங்க கேள்வி. கேள்வி கேட்கிறது பாருங்க, இந்த 2 ஆஸ்கும். யாரும் எழுதாம இருக்க கூடாது, யாரும் கேட்காம. நான் பேசுறதை கேட்கணும், சரிங்களா? நான் பேசுறதை கேட்கணும், ஸ்கிரீனை பார்க்கணும், எழுதணும் நான் சொல்றத. வந்துருச்சா? எழுதுங்க. கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்டேன், கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டுக்கொண்டு, கேள்வி கேட்கிறான். கேள்வி, கேள்வி கேட்டல், கேள்விகள். டைம் கொடுக்குறேன், எழுதுங்க. கேள்வி கேட்டேன், கேள்வி கேட்டேன், கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டுக்கொண்டு, கேட்கிறார், கேள்வி கேட்கிறார், கேள்வி கேட்கிறார், கேள்வி கேட்கிறது. அடுத்த அந்த 6வது ஆப்ஷன் அது கேள்விதான். ஆக்கி கேள்வி கேட்டல். அடுத்தது கேள்விகள். ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல் 2வது ஆர்டர். நல்லா பாத்துக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாசீனப்படுத்திட வேண்டாம். இப்ப வரும், இதை முடிச்சோடனே, நீங்க தமிழ்ல எழுதி முடிச்சோடனே இதை அப்ளை பண்ணுவோம். அவர்கள் அவனை கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் அவனை கேள்வி கேட்கிறார்கள். எப்படி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இறக்குங்க? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இறக்கிடணும் ஃபர்ஸ்ட். இப்ப தே அப்படியே இறக்கிடணும். அவர்கள் அவனை கேள்வி கேட்கிறார்கள். இவ்வளவுதான். இப்பதான் வரும். அவன் அவர்களை கேள்வி கேட்கிறான். பாருங்க, அவர்களைன்னு வருது பாருங்க. இங்க என்ன வரும்? தே என்னவா மாறும்? தே என்னவா மாறும்? அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஹிம் வந்து ஹியா மாறிடுச்சு. இப்ப அவன் அவர்களை கேள்வி கேட்கிறான். வேற மீனிங்கே வேற, ஆப்போசிட். இவங்க அவங்கள கேட்கிறாங்க, அவங்க இவங்கள கேட்கிறாங்க. இது வேற. இது என்ன அர்த்தம்? ஸ்பெல்லிங் சொல்லு, இன்னொரு அடி சொல்லு. ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லணும், ஏன்னா எனக்கு கரெக்டா விட மாட்டேங்குது காலைல. ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க. ஒருத்தவங்க கேக்குறாங்க, சொல்லு, ஸ்பெல்லிங் சொல்லு. அருமை அருமை அருமை. கேள்வி கேட்கறது, கேட்டா அப்படிங்கிற. இப்ப சொல்லுங்க, நான் அவன்கிட்ட கேட்டேன். நான் அவன்கிட்ட கேட்டேன். நான் அவனிடம் கேட்டேன். இப்ப பாருங்க, அவனிடம் இதை போட்டு பிக்ஸ் பண்ணுங்க. நச்சுன்னு போடுங்க. இதை ஆஸ்க். அவ்வளவுதான். ரொம்ப இதா வருங்க. இப்ப பாருங்க, இங்க வந்து ப்ரொனவுன், இங்க ஒரு ப்ரொனவுன் வந்து verb, the tense உடைய verb. எவ்வளவு நான் அவனிடம். இப்ப பாருங்க,
நான் 2 விஷயங்கள் அவனிடம் கேட்டேன். நான் அவனிடம் 2 விஷயங்கள் கேட்டேன். எப்படி கொண்டு வரீங்க பாப்போம். எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்ப்போம். யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம். நான் அவனிடம் 2 விஷயங்கள் கேட்டேன். நல்லா யாராவது சொல்ல முடியுமா குயிக்கா? நான் 2 விஷயங்களை கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்டேங்கிறது என்ன வரும்? நான் ஐஸ்கிரீம் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஐ ஆஸ்கிரீம் போடுங்க. நான் அவனிடம் கேட்டது. இங்க 2 திங்ஸ் போட்டுங்க, அவ்வளவுதான். 2 விஷயம், 2 பொருள், 2 இது கேட்டேன். இது இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, நான் அவனிடம் எனக்கு கொடுன்னு கேட்டேன். எழுதுங்களேன். நான் அவனிடம் எனக்கு கொடுன்னு கேட்டேன். எவ்வளவு அருமையானது பாருங்க. நான் அவனிடம் எனக்கு கொடுன்னு கேட்டேன். இது நல்ல பொறுமையா, இதுதான் இன்னைக்கு வகுப்புக்கு கடைசி வாக்கியம்னாலும் பரவாயில்ல, கரெக்டா பண்ணும். நான் அவனிடம் எனக்கு கொடு என்று கேட்டேன். வாவ், எப்படி பாருங்க அந்த ப்ரொனவுன், ப்ரிபோசிஷன், வேர்பு அதுக்குள்ளேயே எல்லாம் வந்து பாருங்க. சொன்னேன் எனக்கு குடுறான்னு அவன்கிட்ட கேட்டேன்டா, எனக்கு குடுறான்னு அவன் குடுக்கலடா. இப்ப யாராவது சொல்லுங்க, இப்ப லோகேஷ் அப்படி ஏந்திரிச்சு வந்து அப்படியே கோத்து சொல்ல முடியுமா? அப்படியே கோத்து சொல்ல முடியுமா லோகேஷ்? I asked me. I நல்ல பேரு, நல்ல பேரு, நல்ல பேரு லோகேஷ். இப்ப எனக்கு இது மைண்ட்ல வச்சு ஓட விடு. இதுவரை நீ என்ன நினைக்கிற வேற. இப்ப நான் சொல்றதை வச்சு என்னோட மைண்ட்ல, நான் அவனிடம் கொடுமாறு கேட்டேன், கொடுக்குமாறு கேட்டேன். நான் அவனுகிட்ட கொடுன்னு கேட்டேன். நான் இப்ப என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல, நீ 2 மைண்ட்ல பிரிச்சுக்கணும். நான் அவன்கிட்ட கேட்டேங்கிறத அப்படியே வச்சுக்கணும். அதுதான் இங்க தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ளது. இதை மட்டும் நீ கோத்துட்டேன்னா பெருசு. ஐ ஆஸ்க்ட் ஹிம். நான் அவனிடம் கேட்டேன், எனக்கு கொடுக்க என்று அவனிடம் கேட்டேன். that ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு. நல்லா பாத்துங்க. இன்னொரு வேர்ப் இருக்கிறப்ப டு கிவ்னு போடணும். இந்த வேர்ப் ஒண்ணு, இது டு கிவ்னு போடணும். இதுக்கு பேர் இன்ஃபினிட்டிவ். இதுதான் நாளைக்கு பிரமாதமா பார்க்க போறோம். புரியுதா? இன்ஃபினிட்டிவ். இதுக்கு பேரு ப்ரொபோசிஷன் இல்ல. பார்த்தா டு ப்ரொபோசிஷன் மாதிரி இருக்குல்ல, இல்ல. அதுக்கு அடுத்தது வேர்பு வந்ததுன்னு வச்சுக்கேன், அது இன்ஃபினிட்டிவா மாறும். அது என்னங்கிறது டெஃபினட்டா நாளைக்கு அடுத்த 5 வேர்பு பாக்குறப்ப அப்படியே கோத்து சொல்றோம். அவ்வளவு முக்கியம். இப்ப பாரு, ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு கிவ் மீ, என்னிடம் கொடுன்னு அவனிடம் நான் கேட்டேன். ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு கிவ் மீ. ஒண்ணும் இல்ல, அதை என்கிட்ட குடுறான்னு அவன்கிட்ட கேட்டேன்டா. பாருங்க, அது பாருங்க, என்னிட்ட குடுறான்னு அவன்கிட்ட கேட்டேன்டா. ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு கிவ் இட். அத அத எனக்கு கொடுன்னு. ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு கிவ் இட் டு மீ. நல்லா பாத்துக்க, இது இன்ஃபினிட்டிவா, இன்ஃபினிட்டிவ் வேர்பா? நல்லா பாத்துக்க, இது இன்ஃபினிட்டிவ். இதே டு வந்து நச்சுனுங்க வந்து நமக்கு தெரிஞ்ச ப்ரொபோஷன் வந்து எப்படி கண்டுபிடிப்பா இது இன்ஃபினிட்டிவா ப்ரொபோஷன்? இதான் கடைசியா இது பண்ண. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இந்த ப்ரொபோஷனுக்கு அப்புறம் நவுனோ ப்ரொனவுனோ வந்தாக்கா, இந்த ப்ரொனவுன், நவுன் ப்ரொனவுன் இல்லையா, நவுன் போட்டுக்கிறீங்க, எப்படி பிரதிபெயர்ச்சொல். இந்த ப்ரொனவுன், இந்த ப்ரொனவுன் நவுனோ வந்தா அதுக்கு முன்னாடி டூ வந்தா அது ப்ரொபோஷன். வேர்புக்கு முன்னாடி டூ வந்தா அது இன்ஃபினிட்டிவ். இதுதான் நாளைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். நான் அவனிடம் கேட்டேன், எனக்கு கொடு அப்படின்னு. இது வந்து எனக்கு கொடு என்று, எனக்கு அதை
எனக்கு இப்படி வச்சுங்க, அதை கொடுன்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அப்பாடா, இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து தமிழை விட ஈஸி தான். ஆனா இந்த அந்த வாக்கியத்துல வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி தமிழும் ஆங்கிலமும் வர்றதுனால கஷ்டம் மாதிரி தெரியுது. இது புரியுதா லோகேஷ்? புரியுது சார். ஓகே, இதை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நீங்க இது பண்ணுங்க. நாளைக்கு இதை புரியுற மாதிரி இன்னொரு கோணத்துல இருந்து சொல்றேன். சரியா? இன்னொரு 10 வார்த்தை. வெரி குட் லோகேஷ், குட் ஜாப். நல்லா பண்ணிருக்கீங்க. இது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த கஷ்டம் தெளிந்து விடும். டச் விட்டு போயிட்டா சனி ஞாயிறு திங்கள் பதில் ஒண்ணு அப்படியே ஆஃப் ஆகுது. அரியல் வந்துரும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. அது எல்லாம் குணாகலாம் குணாவுக்கு சரவணன் பேரண்ட் இருக்கும். குணசீலன் வந்திருக்காப்லையா? அவன் வீட்டுல சுத்தமா அடங்குறதுல கூட இப்போ ஜீவிதா வந்திருக்காப்லையா? போன திங்கக்கிழமை வந்ததுதான். அம்மா போட்டுருக்கு தம்பி, இன்னும் ஒரு வாரம் ஆகும் வர. ஓ சரி 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 சரி, பரவாயில்ல. நாளை சந்திப்போம். முக்கியமானது நாளைக்கு. நாளை எல்லாரும் வந்துருங்க. சரியா? அழகா நல்லா போய் நைட்ல படுத்து தூங்கிட்டு காலைல ஏஞ்சி வாங்க. கையில எடுத்து பொறுமையா நீ சொல்லு, கரெக்ஷன் பண்ணிட்டு கையோட கரெக்ஷன் பண்ணு தம்பி, என்ன தப்புங்கறத. I might make food. நான் உணவு தயாரித்தாலும் தயாரிக்கலாம். சரியா தம்பி? அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். இல்ல அவர் படிக்கட்டும், ஃபுல்லா படிக்கட்டும். 1 2 தான் மிஸ்டேக் இருக்கும், ஃபுல்லா படிக்கட்டும். படி. அர்ஜுன் இஸ் a police. அர்ஜுன் ஒரு காவலனாக இருக்கிறான். He is sleeping in bed. அவன் மெத்தையில் தூங்கிக் கொண்டு இருக்கிறான். I am going to sea. நான் கடலுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். I understood it. எனக்கு அது புரிந்தது. I have been writing homework. நான் வீடு பாடத்தை எழுதிக் கொண்டே இருக்கிறேன். We may go to தஞ்சாவூர். நாம் தஞ்சாவூருக்கு போகலாம். I will think you in village. நான் உன்னை கிராமத்தில் நினைப்பேன். My mother called me. என்னுடைய அம்மா என்னை அழைத்தார். வெரி குட், வெரி குட். பெரிய தப்பு எதுவும் இல்ல. நீ பேசுனது யாரு பேசுனது யாரு? லோகேஷ். பெரிய தப்பெல்லாம் எதுவும் நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. ஐ அண்டர்ஸ்டுட் இட். நான் அதை புரிந்து கொண்டேன். அது மட்டும் கரெக்டா சொல்லணும். அண்டர்ஸ்டுட் இட், அதை நான் புரிந்து கொண்டேன். ஐ அண்டர்ஸ்டுட் தட்னாலும் பரவாயில்ல. ரொம்ப பிரமாதம் லோகேஷ், அருமை. இது ரெகுலரா எடுத்துட்டு வந்து நீ ரெகுலரா இது மாதிரி படிச்சு எல்லாருக்கும் காட்டணும். அப்பதான் ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள். லோகேஷ், சூப்பர் லோகேஷ், வெரி குட், வெரி குட். அடுத்தது யாரு இப்ப படிச்சு காட்டுறதுக்கு தயாரா இருக்கா? பேர் என்னன்னு சொல்லணும், பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும் எனக்கு. My name is இளமாறன். இளமாறன், yes, tell, go ahead, proceed. They are dancing. அவர்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். I like mother. எனக்கு அம்மாவை பிடிக்கும். I like music. I like mother. எனக்கு அம்மாவை பிடிக்கிறது. அம்மாவை பிடிக்கும் இல்ல, அம்மாவை பிடிக்கிறது. போயிட்டே இருங்க, நல்லா பண்ண. சொல்லுங்க. music. எனக்கு ஒரு பாடலை பிடிக்கும். பிடிக்கிறது. I like a yellow color. எனக்கு மஞ்சள் வண்ணம் பிடிக்கிறது. I like a yellow color இல்ல, I like yellow color, அவ்வளவுதான். I like a yellow color இல்ல, I like yellow color. Okay. I saw phone. நான் தொலைபேசியை பார்த்தேன். I eat a food. நான் உணவை சாப்பிடுகிறேன். அந்த ஏ வராது. I eat food. ஏ கட் பண்ணிக்கோ. I eat food. அப்புறம் அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது யாரு இது பேசுறது? யாரு இது? எஸ், குணசீலன், கோ ஹெட். அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். They are playing. அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். He has been writing. He அப்புறம் have வராது. எந்த காரணத்தை முன்னிட்டும்
ஹீக்கு அப்புறம் ஹேவ் வராது. நான் இப்பொழுது தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்கிறேன். I drink the water now. அவர்கள் ஐ ஆம் ட்ரிங்கிங். குடித்துக் கொண்டிருக்கிறேன்னா ஐ ஆம் ட்ரிங்கிங். அப்புறம் அவர்கள் கேக் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். They are eating cake. நான் அந்த வண்டியை ஓட்டுகிறேன். I ride the bike. நான் அந்த டிவியை இப்பொழுது பார்க்கிறேன். I seeing the TV now. ஐ ஆம் சீயிங். ஐ ஆம் இந்த ஆம் எல்லாம் விட்டுறக்கூடாது. I am watching. அவர்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். They are sleeping. நான் நேற்று பள்ளிக்கு வந்தேன். I came to school yesterday. எனக்கு ஒரு கார் தேவை. I want a car. We have been driving. நாங்கள் ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். They are jumping now. அவர்கள் இப்பொழுது குதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். I sit the chair and watch the TV. நான் அந்த நாற்காலியில் உட்கார்கிறேன் மற்றும் அந்த டிவியை பார்க்கிறேன். We have been dancing. நாங்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறோம். I will go to temple tomorrow. நான் நாளை கோவிலுக்கு போவேன். வெரி குட் குணசீலன். சின்ன சின்ன தப்பு தான், பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்க. வெரி குட். இந்த ஆம் எல்லாம் விட்டுறக்கூடாது. அப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். பட் குணசீலன், நீ ரெகுலரா நீ பிராக்டிஸ் பண்ணேன்னு வச்சுக்க வந்துடும். வெரி குட் குணசீலன். குட் ஜாப். எஸ் சரவணன். ஐரன் நான் ஓடுகிறேன். வீரன் நாங்கள் ஓடுகிறோம். யூரன் நீ ஓடுகிறாய். யூரன் நீங்கள் ஓடுகிறீர்கள். தேரன் அவர்கள் ஓடுகிறார்கள். He runs அவன் ஓடுகிறான். She runs அவள் ஓடுகிறாள். It runs அது ஓடுகிறது. ராஜா is run. ராஜா runs. ராஜா runs அவன் ஓடுகிறான். ராணி runs அவள் ஓடுகிறாள். ராணி ஓடுகிறாள். ராஜா. வெரி குட். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். வெரி குட் சரவணன். இப்படிதான் பேசிக்ஸ்ல இருந்து வரணும். நல்லா பண்ணிருக்க சரவணன். வெரி குட், வெரி குட். ராஜா ரன்ஸ், ராஜா ஓடுகிறான். ராணி ரன்ஸ், ராணி ஓடுகிறாள். வெரி குட். இது யார்? விசாலினியா? இது யாரு? இது விசாலினி. கோ ஹெட். I like நான் விரும்புகிறேன். We like நாங்கள் விரும்புகிறோம். You like நீ விரும்புகிறாய். You like நீங்கள் விரும்புகிறீர்கள். He likes அவன் விரும்புகிறான். இன்னொரு அடி சொல்லு. அவன் விரும்புகிறான். It likes அது விரும்புகிறது. They like அவர்கள் விரும்புகிறார்கள். I will like நான் விரும்புவேன். We will like நாங்கள் விரும்புவோம். You will like நீ விரும்புவாய். You will like நீங்கள் விரும்புவீர்கள். He will like அவன் விரும்புவான். She will like அவள் விரும்புவாள். It will like அது விரும்பும். They will like அவர்கள் விரும்புவார்கள். I gave him நான் அவனிடம் கொடுத்தேன். He will try அவன் முயற்சிப்பான். She will give him அவள் அவனிடம் கொடுப்பாள். I bought story book in a book shop. நான் புத்தக கடையில் ஒரு கதை புத்தகம் வாங்கினேன். I go to school. நான் பள்ளிக்கு போகிறேன். I have been go to school. நான் பள்ளிக்கு போய்க்கொண்டே இருக்கிறேன். I am going to school. நான் பள்ளிக்கு போய்க்கொண்டே இருக்கிறேன். I will have been go to school. நான் பள்ளிக்கு போய்க்கொண்டே இருப்பேன். I will go to school. நான் பள்ளிக்கு போவேன். I will going to school. நான் பள்ளிக்கு I will be going. Be out trouble. Be out trouble. போய்க்கொண்டு I will be going. போய்க்கொண்டிருக்கிறது. I will be going. I do நான் செய்கிறேன். We do நாங்கள் செய்கிறோம். You do நீ செய்கிறாய். You do நீங்கள் செய்கிறீர்கள். He does அவன் செய்கிறான். She does அவள் செய்கிறாள். It does அது செய்கிறது. They do அவர்கள் செய்கிறார்கள். I do think they think அவர்கள் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். வெரி குட் விஷாலினி. வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ இந்த அளவு நீ பண்ணிட்டு வந்து டெய்லி இது மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் கடைசி 10 நிமிஷம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா. விஷாலினி, குட் ஜாப், குட் ஜாப். யூ கேன் கோ அண்ட் ஹேவ் a seat. எஸ். வேற யாராவது? இஸ் தேர் எனிவன் எல்ஸ்? இஸ் தேர் எனிவன் எல்ஸ்? I am Ariya Sudan. What is your name again?
My name is G. Hariharan. Hariharan, yes, Hari. Go ahead and say. நான் நகரத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன். I am going to city. நாங்கள் நகரத்துக்கு போனோம். We will to gone city. Oh, இன்னொரு வாட்டி சொல்லு அந்த பாயிண்ட் அந்த இது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லு. நாங்கள் நகரத்துக்கு போனோம். போனோம்னா என்ன வரும்? போகிறோம்னா நீ சொல்றது இல்ல. சொல்லு. திரும்ப சொல்லு. நாங்கள் நகரத்துக்கு போனோம். We will to gone city. போனோம்னா we went to the city. அவ்வளவுதான் முடிஞ்சது. We went to the city. அவ்வளவுதான் முடிஞ்சது. அடுத்தது. நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். I have a car. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. I have a meeting. Very good. ராஜா ராணிவிடம் சொன்னாள். ராஜா told ராணி. நாங்கள் அவர்களை நேற்று பார்த்தோம். We saw them yesterday. அவள் அவர்களை கூப்பிட்டாள். She called them. Very good. Very good. ஒன்னு ரெண்டு மிஸ்டேக் தவிர ஹரி நல்லா பண்ணிருக்க. Very good. Good job. Super. Hari. Hari Kapre, Hari, you can go and have a seat. Yes. After Hari, who is coming? My name is Arjun. Arjun, yes. Go ahead and say. கபடி நான் கபடி விளையாடுகிறேன். பொறுமையா சொல்லு. லோகேஷ் இஸ் ஹாப்பி. லோகேஷ் மகிழ்ச்சியாக இருக்கிறான். மை பிரதர் நேம் இஸ் சிவபிரகாஷ். என்னுடைய அண்ணனின் பெயர் சிவபிரகாஷாக இருக்கிறது. ஐ அம் ஈட் நவ். நான் இப்பொழுது சாப்பிடுகிறேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லு. Eat now. I am eating now. Eating now. நான் இப்பொழுது சாப்பிடுகிறேன். சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலையா? I am eating now. நான் சாப்பிட்டு. It is a TV. அது ஒரு தொலைக்காட்சியாக இருக்கிறது. It is a house. அது ஒரு வீடாக இருக்கிறது. ஒரு வீடு. ஏன் இருக்கிறது? My mother is Radha. என்னுடைய அம்மா ராதாவாக இருக்கிறாள். My father is முருகானந்தம். என்னுடைய அப்பா முருகானந்தமாக இருக்கிறார். பெண் எனக்கு ஒரு பேனா கொடு. I am writing now. நான் இப்பொழுது எழுதி கொண்டு இருக்கிறேன். வெரி குட். நல்லா பண்ணிருக்காப்ல. நல்ல ரேஞ்ச். வெரி குட் ரேஞ்ச். நல்லா பண்ணிருக்காப்ல. வெரி குட் ஹரி. குட் ஜாப் ஹரி. அப்படியே கீப் இட் அப். ஜஸ்ட் கீப் இட் அப். யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட். சூப்பர். சோ ரொம்ப நல்லா பண்ணீங்க இன்னைக்கு. நல்லா அருமையா பண்ணீங்க. எந்த வகுப்பையும் மிஸ் பண்ண வேணாம். எந்த வகுப்பையும் தவற விடாம பண்ணுங்க. சரியா? அருமை. மணி நான் 10:45 போகுது. உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள் இருக்கும். நல்லா பாத்துக்குங்க. இன்னைக்கு இது பண்ணது நல்லா அசை போடுங்க. மனசுல அசை போடுங்க. நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் நிறைய கத்துக்க போறீங்க. பாத்துக்கலாம். சரியா? இன்னைக்கு கத்துக்கிட்டதை வச்சு அது அப்படியே இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நீங்க அதே இதை தமிழ்ல எழுதி அழகா வீட்டுல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சு பார்த்துட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு வரணும். எல்லாரும் பண்ணணும் சொல்லுங்க. எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களே அதை எழுதணும். நீங்க எழுதிருப்பீங்க, அதை கரெக்ட் பண்ணணும். அப்புறம் ரிஹர்சல் நீங்க ஒரு வாட்டி படிச்சு பார்த்து பேசி பார்த்துட்டு வரணும். சூப்பரா இருக்கும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்கும். அருமை. நாளை சந்திக்கலாமா? Can we meet tomorrow? We can meet tomorrow, right? Can we meet tomorrow? Yes, we can meet tomorrow. Very super. I will see all of you tomorrow. உங்களை அனைவரையும் நாளை சந்திப்பேன். I will see all of you. Thank you very much. Thank you very much. கட் பண்ணிக்கிறேன்.